ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஈவா ஃபுட் கோர்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு சீஸ் பால் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மெத்தேடு புரியும். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது ரெசிபி வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்க சுத்தம் பண்ணி வேக வச்சுக்கலாம். உப்பு போட்டு. ரொம்ப வெந்துடக்கூடாது. பக்குவமாக வெந்ததும் தோல் உரிச்சிட்டு ஒரு கிரேட்டரில் துருவி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு கார்ன் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையானது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 பல் பூண்டை நல்லா நைஸாக தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு சின்ன குட்டி சைஸ் கேரட்டை அப்படி நைஸ் கிரேட்டரில் துருவி இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மல்லித்தலையை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா உருட்டி ஒரு பவுலில் எடுத்து மூடி வச்சிடலாம். பிறகு ஒரு பவுல் எடுத்து 1 ஸ்பூன் மைதா, ஒரு 1/4 கப்பு மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன் மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு தண்ணி ஆயிராமல் கெட்டியாக தண்ணி விட்டு கரைச்சி கட்டிப்படாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி கெட்டியாக இருக்கணும். இப்போ மேஷ் பண்ண உருளைக்கிழங்க நல்லா உருட்டையாக நல்லா லட்டு சைஸ் அளவுக்கு உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி தட்டையாக்கிட்டு அது உள்ளார மொசரில்லா சீஸை ஸ்கொயராக கட் பண்ணி உள்ளார ஸ்டெப் பண்ணி நல்லா சுற்றிலும் நல்லா மூடி விட்டுறலாம். மூடி விட்டு நல்லா உருட்டிடலாம். நல்லா உருட்டிட்டு இப்படி உருட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம். சேர்த்து வச்சுட்டு அப்புறமா அந்த மைதா மாவில் உள்ளார விட்டு இப்படி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ரஸ்கோ இல்லது உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸோ எது இருந்தாலும் பரவாயில்ல. ரஸ்காக இருந்தால் மிக்சியில் தூள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி நல்லா உருட்டி எடுத்து அது மேலே லேயராக உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கை வைக்க சிரமமாக இருந்தால் அதை வச்சு நீங்கள் இப்படி கிண்ணத்தில் உருட்டிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உருண்டுக்கிறோம். இப்படி உருட்டி உருட்டி எடுத்து ஒரு 15 நிமிஷம் திரும்ப அதை எடுத்து வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். சூடானதும் இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நெருப்பு மிதமான சூட்டில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ரொம்ப எண்ணெய் சூடாயிட்டால் கூட நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஜூட்லேயே கொஞ்சம் நேரம் பொரிஞ்சுக்கும். இப்படி லைட்டாக திருப்பி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌனில் பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எல்லா பால்ஸையும் எடுத்துக்கலாம். இப்போ சாப்பிட தயாராகிடுச்சு. வியூவர்ஸ், இதை செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.